ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு நாம் இப்போ பார்க்கலாம். இது நான் ஊற வச்ச பாசிப்பருப்பு. ஸோ இப்போது இது வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போது இதை சேர்த்தாச்சு. இப்போது இது கூடவே நாம் நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காவையும் நம்ம சேர்த்துடலாம். பூசணிக்காய் நான் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பூசணிக்காவை நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு பிஃபோர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எந்த சைஸில் நான் ஒரு காய் எடுத்துருந்தேன்னு. சின்ன சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் காய் இல்லை, ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் துண்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆல்ரெடி இருக்குது. அந்த பாசிப்பருப்பை ஊற வச்ச தண்ணியிலே நான் தான் இப்போ வேக வைக்க போகிறோம். பூசணிக்காயிலேருந்தும் தண்ணி வரும், தக்காளியிலேருந்தும் தண்ணி வரும். அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இவ்வளோ தண்ணி போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நாம் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம், வச்சுட்டோம். இப்போ மீன்வைல் இது வேகிறதுக்குள்ளே நாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இந்த காய் வேகிறதுக்கு உப்பு நாம் இப்போ ஆட் பண்ண வேண்டாம், உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நாம் இந்த காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு வேலையும் முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஸோ நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். 3 தேவைப்படலைன்னா 2 கூட போதும். உங்களுக்கு காரம் அதிகம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், ரொம்ப தேங்காய் எடுக்கலை, கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். ஸோ நம்ம தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம், ஜீரகம் கம்மியாக போதும், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு இவ்வளோ போதும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ போதும் மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி, இது இவ்வளோத்தையும் நாம் இப்போ அரைக்க போகிறோம். ஸோ மொத்தமே இவ்வளவு தான் நமக்கு வேலை. ஸோ காய் வெந்துட்டுருக்கு, ஆல்ரெடி காய் பருப்பு எல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சிட்டோன்னா மசாலாவும் ரெடி. லாஸ்ட்டாக நாம் ஒரு வெங்காயம் வெட்டி தாளிக்க போகிறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நாம் இப்போ மசாலாவும் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இந்த காய் வெந்த உடனே, காய் அண்ட் பருப்பு இதில் சேர்ந்துருக்கு, காய் பருப்பு தக்காளி. ஸோ இது வெந்த உடனே நாம் இப்போது இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். நம்ம பொரியல் ரெடி ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது வெந்து வரும்போது எப்படி இருக்குது, நான் எப்படி மசாலா ஊற்றுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபைனல் ஸ்டேஜை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.